ஹலோ கைஸ், நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐட்ரைட்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஐட்ரைட்டர் ஓகே. இதில் வந்து 3 டைப் இருக்குது. ஐட்ரைட்டர்னு ஒரு டைப் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபார் ஈச் ரிமூவல்னு சொல்லிட்டு இன்னொரு டைப் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன்ஸ். ஓகே. அப்புறம் லிஸ்ட் ஐட்ரைட்டர்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே. அப்புறம் 3 டைப்ஸ் இருக்குது. இது ஒன் பை ஒன்று நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே. முதல்ல என்ன பார்க்க போகிறோம்னா ஐட்ரைட்டரோட ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஐட்ரைட்டர் என்னென்னு முதல்ல சொல்லித்தரேன். அதுக்கப்புறமா நம்ம இது கூட போகலாம். இது என்னென்னா, இன்டர்ஃபேஸ் இருக்குல்ல, ஜாவா யூடில் இருக்கும். அதில் லிஸ்ட் கலெக்ஷன் எலிமெண்ட்ஸில் சீக்வன்ஸில் ட்ராவல்ஸில் பண்ண யூஸ் பண்ணோம். ஓகே. அப்புறம் இந்த பூலியன் ஹேஷ்னெக்னு சொல்லிட்டு நெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது என்னென்னா நெஸ்ட் எலிமெண்ட்டை செக் பண்ணுறதுக்காக. அப்புறம் நெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்னென்னா நெஸ்ட் எலிமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணும் அண்ட் பாயிண்டரில் மூவ் ஆகும். ஓகே, அதுக்காகவும். அப்புறம் வாய்ட் ரிமூவ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. லாஸ்ட்டு ரிட்டர்ன் எலிமெண்ட்ஸை கலெக்ஷனில் ரிமூவ் பண்ணும். அப்புறம் ஆப்ஷனில் யூஸ் பண்ணும். அப்புறம் லிஸ்ட் ஐட்ரைட்டர்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னாங்களே, அது வந்து எக்ஸ்டெண்ட் ஐட்ரைட்டர். அதாவது லிஸ்ட்டுக்கு ஸ்பெஷல். ஃபார்வேர்ட் அண்ட் பேக்வேர்ட் என்ன சொல்லுவோம், இப்போது ட்ரவர்ஸ் பண்ணுவோன்னு சொல்லுவோம். ஓகே. அப்புறம் ஃபார் ஈச்சை வந்து சிம்பிளாக ரிவர்ஸ் பண்ண யூஸ் பண்ணலாம், பட் ரிமூவ் பண்ண முடியாது. ஓகே. ஓகே, இப்போது இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஓகே, இது எப்படி ரைட் பண்ணியிருக்கோம் என்னென்னலாம் பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம இப்போது நார்மல் பேக்கேஜ் நேம் போட்டிருக்கோம். அதுக்குள்ளே இம்போர்ட் ஜாவா யூடியூப்பில் அரே லிஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம அரேயை இங்கே கால் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம போன கிளாஸில் பார்த்தோம் அரே லிஸ்ட்டு லிங்க்டு லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டலாம். இந்த அரே லிஸ்ட் எதுக்கு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோன்னா, நேமோட ரெஃபரன்ஸுக்காக தான் இதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நேம்ஸ் டாட் ஆட் ரெவின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கோம்ல, அது இதுக்காக நம்ம வந்து ஒரு நேம்ஸை ஆட் பண்ணுறோம். இது நம்ம பார்த்தோம்ல ஏற்கனவே, சேம் அதே இது தான். ஓகே, அரே லிஸ்ட்டில் பார்த்தோம்ல. ஓகே, இப்போ இங்கே ஒரு 4 நேம் வந்து நம்ம இப்போ இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். கீழே வந்து ஐட்ரைட்டர் ஸ்ட்ரிங் இட் ஈக்குவல் டு நேம்ஸ் டாட் ஐட்ரைட்டர்னு போட்டிருக்கோம்ல, அது என்னென்னா நேம்ஸோட ஐட்ரைட்டர் ஆப்ஜெக்டை வாங்குகிறோம். இது கலெக்ஷனுக்கு ட்ராவல்ஸ் பண்ணுற பாயிண்டர் மாதிரி. ஓகே, அதுக்கு கீழே வைலில் இட் ஹேஸ் நெஸ்ட்டுன்னு போட்டிருக்கோம்ல, அது என்ன நெஸ்ட் எலிமெண்ட்டாக இருக்கும். செக் பண்ணுறோம், இல்லைன்னா லூப் ஸ்டாப் ஆகிடும். நெஸ்ட் எலிமெண்ட் இருக்கான்னு பார்க்குது, இல்லைன்னா லூப் ஸ்டாப் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் என் இட் டாட் நெஸ்ட்னு போட்டிருக்கோம்ல, இது எதுக்காகனா கரண்ட் எலமெண்ட்டை எடுத்து ஐட்ரேட் பாயிண்டில் நெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆகிறதுக்கு. ஓகே, இங்கே பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கோம். அது எதுக்காகனா இது பிரிண்ட் பண்ணி நம்மளுக்கு காமிக்கிறதுக்காக. ஓகே, இப்போ அதுக்குள்ளே இஃப் போட்டிருக்கோம், இஃப் கண்டிஷன். அதுக்குள்ளே ஆல் ஓகே கால் ஆனதும் அது வந்து கால் பண்ணால் சேஃபாக இருக்கும். இது வந்து லிஸ்ட்டில் மூவ் பண்ணும். ஓகே, கால் பண்ண உடனே அது வந்து லிஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிவிடும். ஃபைனலாக நமக்கு கால் பண்ணி அவுட்புட் காமிக்கும்போது இங்கே குமார்னு இருக்குல்ல, இது வந்து நமக்கு ரிமூவ் ஆகியிருக்கும். இப்போ பார்க்கலாம், அது என்னென்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, ஆஃப்டர் ரிமூவல்னு சொல்லிட்டு ரெவி மீனா இருக்குது. இது முதல்ல இருக்கிறதுனால இது ஃபுல்லாக இங்கே கால் ஆகிடும். கடைசியாக இந்த இஃப் கண்டிஷனில் குமாருங்கிறது நமக்கு ரிமூவ் ஆகணும்னு சொல்லிட்டுருக்கோம். இதை வந்து நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். பிரிண்ட் பண்ணும்போது இந்த நேம்ஸ்குள்ளே குமாருங்கிற நேம் இருக்காது. ஓகே, இதுதான் ஐட்ரைட்டரோட ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஓகே, அடுத்து நம்ம ஃபார் ஈச் ரிமூவல் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ஃபார் ஈச்
ரிமூவல்னால் இப்போ நம்ம அங்கே கொடுத்துருக்கிற மாதிரி தான் இங்கேயும் எல்லா கண்டிஷனுமே சேமாக தான் கொடுத்துருக்கோம். இது என்ன பண்ணோன்னா அங்கே நம்ம குமாருங்கிறத மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணோம். இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா இங்கே ஆட் பண்ணியிருக்க வேல்யூவை ஃபுல்லாகவே இங்கே ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகே, நமக்கு அவுட்புட்டில் எந்த வேல்யூமே கிடைக்காது. ஓகே, இப்போ நம்ம அவுட்புட் எடுத்து பார்த்தாலும் அவுட்புட்டில் எதுவுமே நமக்கு ஷோ ஆகாது. ஏன்னா நம்ம இங்கே கண்டிஷனில் எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, அதனால தான் ஜஸ்ட் இது தெரிஞ்சிருந்தால் போதும். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் போதும். ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னோன்னா என்ஹான்ஸ்டு கோர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ லாஸ்ட்டாக மாடிஃபை பண்ண அட்டம் பண்ணாலும் இன்டர்னல் ஐட்ரேட்டரில் டிடெக்ட் பண்ணிடும். ஓகே, அதை வந்து த்ரோ பண்ணும். ஓகே, இப்போ என்ன தான் இருந்தாலும் அதை த்ரோ பண்ணி நமக்கு அதோட சொல்யூஷன் தான் ஐட்ரேட்டட் ரிமூவ். ஓகே, ஸ்டோரேஜில் ரிமூவ் பண்ணும். இப்போ இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் நமக்கு ரிமூவ் பண்ணி தந்துடும்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்குறது லிஸ்ட் ஐட்ரேட்டர். ஓகே, அதோட ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இதுதான் லிஸ்ட் ஐட்ரேட்டர். ஓகேவா, இதுலேயும் இப்போது லிஸ்ட் ஐட்ரேட்டர் ஸ்ட்ரிங்னு சொல்லிவிட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஈக்குவல் டு லிஸ்ட்டு அந்த மாதிரி. ஓகேவா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நம்ம லிஸ்ட்டே மேலே கொடுத்து அதே இப்போ அங்கே வந்து டே கொடுத்தோம், அதுக்கு முன்னாடி நேம்ஸ் கொடுத்தோம். ஓகே, இது வந்து டே மண்டே டியூஸ்டே தர்ஸ்டேன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா, இதில் என்ன பண்ணுறோன்னா லிஸ்ட்டோட பை டைரெக்ஷனல் ஐட்ரேட்டர் வாங்குகிறோம். அப்புறம் ஃபார்வர்ட் ட்ராவர்ஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த இஃப் கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இங்கே யூஸ் பண்ணி பாயிண்டரை அட்ஜஸ்ட் பண்ணுறோம். பாயிண்டரை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இன்செட் பண்ணுறோம். அப்புறம் இமீடியட்டாக கர்சர் கிட்ட நடக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டில் ஆல் கால் பண்ணி ஐட்ரேஷன் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, இப்போது லிஸ்ட் டாட் ஹேஸ் ப்ரீவியஸ் லூப்பில் லிஸ்ட் ரிவர்ஸாக பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்காக தான் இந்த லிஸ்ட் டாட் ஹேஸ் ப்ரீவியஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ரைட் பண்ணுறோம். இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது அதுக்காக. ஓகே, இங்கே சேஃப் ரிமூவல்னு சொல்லிட்டு ஒன்று ஐட்ரேஷன் இருக்குது. இது வந்து இட் ரிமூவல் ஒன்லி ஆஃப்டர் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கப்புறமா அப்புறம் ஆஃப்டர் ஃபார் ஈச்சில் வந்து ஃபார் ரீட் ஒன்லி ட்ராவல் சிமிலர் சின்டாக்ஸ் இஃப் நோ ரிமூவல். ஓகே, சின்டாக்ஸ் வந்து இந்த சேஞ்சும் இல்லை. லிஸ்ட் ஐட்ரேஷன் இஸ் ஒன்லி லிஸ்ட். ஓகே, அது வந்து எல்லா டைரெக்ஷன்லுமே போகும். சப்போர்ட்ஸ் போத் டைரெக்ஷன், இந்த எல்லா டைரெக்ஷனுமே போகணும்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் இது வந்து பேக்வேர்டாகவும் ஃபார்வேர்டாகவும் நமக்கு ஐட்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இதோட ஒரு என்ன சொல்கிறது அவுட்புட் பார்க்கலாம். இப்போ ஃபார்வேர்ட் ரிசல்ட்டு பேக்வேர்ட் ரிசல்ட்டு என்னென்னா இப்போ மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டேன்னு நம்ம கொடுத்துருக்கோம். மண்டே டியூஸ்டே ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதை நமக்கு அப்படி அவுட்புட்டில் என்ன மாதிரி தந்திருக்குன்னா மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டேன்னு தந்திருக்கு ஃபார்வேர்டு. இது வந்து பேக்வேர்டு மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டேன்னு இப்படியும் தந்திருக்கு. இது இங்கேருந்து இப்படியும் தந்திருக்கு. ஓகே, இதுக்காக தான் இது யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் லிஸ்ட்டு ஐட்ரேட்டர்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம ஐட்ரேட்டர்ஸில் என்னெல்லாம் பார்த்தோம்? ஐட்ரேட்டர் பார்த்தோம், ஃபார் ஈச் ரிமூவ் பார்த்தோம், அதுக்கப்புறம் லிஸ்ட் ஐட்ரேட்டர் பார்த்தோம். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ எவ்ரிவன்.